இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சொல்லுங்கக்கா. இந்து, லீலா அவங்க அம்மாக்கு திடீர்னு உடம்பு முடியலன்னு சொல்லி ஹாஸ்பிடலுக்கு போறேன்னு கிளம்பி போயிருக்கா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், ஆனா என்னால அவளை தடுத்து நிறுத்த முடியல. சரி, நான் பாத்துக்கிறேன். சரி. என்ன சித்து? லீலா அவ அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சாம். வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டாலாம். லீலா அவ அம்மாக்கு ஹார்ட் அட்டாக் வந்த விஷயம் தெரிஞ்சு போச்சாம். வீட்ல இருந்து கிளம்பி போயிட்டாலாம். ஐயோ, இப்ப என்ன பண்றது இந்து? தெரியலக்கா. நம்ம கிட்ட இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட இருந்த ஒரே ஆப்ஷன் லீலா தான். அவளை வச்சுதான் அந்த கதிர் எவ்வளவு பெரிய ஃப்ராடுன்னு எல்லாரும் முன்னாடியும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தலான்னு இருந்தேன். இப்படி ஆகி போச்சு. அப்போ அக்கா, கல்யாணத்தை நிறுத்த முடியாதா? எதுவும் பதட்டப்படாத. நம்ம ஏதாவது பண்ணலாம். ஏதாவது பண்ணி லீலாவை கூட்டிட்டு வர முடியுமான்னு பாக்கலாம். லீலா வந்து உண்மையை சொன்னா மட்டும் போதும். இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நிச்சயமா நடக்காது. சூப்பர். சும்மா சொல்லக்கூடாது. செம்ம ஐடியா. ஏய் போனா, நீ எப்ப வந்த? நான் ஆரம்பத்துல கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் இப்படி ஒரு திட்டம் இருக்கா? ஐயோ, என் செல்ல தங்கச்சில நீ. யாருக்கு இந்த விஷயத்தை வெளியில சொல்லிடாத என் தங்கம். ஐயோ, செல்ல அக்கா. வெளியே நான் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டேன். நம்ம வீட்ல இருக்கிற திவாகர் மாமா கிட்டயும் கிருபா மாமா கிட்டயும் சொல்லுவேன். இவ்வளவு நாளா ஏன் கூட இருந்தோம், என்னை பத்தி உனக்கு தெரியலையேக்கா. இப்பவே போய் நான் சொல்றேன். பை பை. சித்தி, ஏதாவது பண்ணுங்க ப்ளீஸ் சித்தி. ப்ளீஸ் சித்தி, ப்ளீஸ் சித்தி. இருங்க. அம்மா 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 அம்மா, என்னடி? எனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? என்ன விஷயம்? இந்த இந்து சூப்பரா பிளான் போட்டிருக்காமா. ஏய், என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணு புரியலையே. கொஞ்சம் வெயிட் பண்ணுமா. முதல்ல திவாகர் மாமா கிட்டயும் கிருபா மாமா கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஐயோ ஐயோ. நல்லா வேணும்.